ஹலோ வரே திஸ் எப்பிக் வரே. இன்னைக்கு இந்த மிராக்கல் மார்னிங் புத்தகத்திலேருந்து டே 4 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மிராக்கல் மார்னிங் புத்தகத்தோட இதயமே வந்து இந்த சவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 விஷயங்கள் தான். இந்த 6 விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையே கொண்டு வரப்போகுது. அதில் நம்ம நேற்று பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எஸ் வந்து சைலன்ஸ் வந்து அமைதியை, நம்ம வாழ்க்கையில் நம்ம அமைதியை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அஃப்ரிமேஷன்ஸ் வந்து உறுதிமொழி வார்த்தைகள். இந்த உறுதிமொழி வார்த்தைகளை நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விசுவலைசன் வந்து நமக்கு எது தேவையோ அது கிடைச்சது மாதிரி நாம் கண்ணை மூடிட்டு அதை நினச்சி பார்க்கணும். இந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றத நம்ம ரியலாக ஃபீல் பண்ணணும். 4வது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ். தினசரி நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சுகர் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. ஏதாவது தொப்பை வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரீடிங். ஏதாவது ஒரு புத்தகத்தில் ஒரு கொஞ்சம் பக்கங்களை எடுத்து நம்ம இன்றைக்கி படித்தோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான புக்கை நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்பிங். நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நம்ம எழுதி வச்சுட்டு அதை டெய்லி படிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன தேவை, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எழுதி படிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் எழுதின இந்த 6 விஷயத்தையும் நாளைக்கு உங்களால் கடைப்பிடிக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பிக் கொரியர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.